அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் அமீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் இந்த வாராந்திர திருக்குர்ஆன் விளக்க உரையின் இன்றைய அமர்வில் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் 6வது வசனத்தினுடைய விளக்க உரையை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா எங்களுக்கு நீ நேர் வழியை காட்டுவாயாக என்கின்ற இந்த வசனத்தினுடைய விளக்க உரையை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, இதற்கு முன்பு இந்த அத்தியாயத்தினுடைய 5 வசனங்கள், பிஸ்மில்லா முதல் கொண்டு 5 வசனங்களுடைய விளக்க உரையை கிட்டத்தட்ட 4 அமர்வுகளில் நாம் பேசியிருக்கிறோம். அநேகமாக இது 5வது அமர்வு. இதில் இந்த 6வது வசனத்தினுடைய விளக்க உரையை பார்க்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய வசனம், இந்த வசனம், இந்த இரண்டுக்கும் இடையிலான தொடர்பு, அல்லாஹ் திருக்குர்ஆனை ஒரு விதமான தொடர்ச்சியோடு தான் நமக்கு வழங்கியிருக்கிறான். அது இறங்கும் போதும் ஒரு வித தொடர்ச்சியோடு தான் இறங்கியது. இறங்கினதற்கு அப்புறம் அது தொகுக்கப்பட்ட போதும் ஒரு மானசீகமான தொடர்ச்சியோடு தான் தொகுக்கப்பட்டது. எனவே ஒரு வசனத்திற்கும் அதற்கு அடுத்த வசனத்திற்கும் இடையில் ஒரு மானசீகமான முடிச்சு தொடர்பும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த வகையிலே இந்த 6வது வசனம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய கருத்து, அல்லாஹ்விடத்தில் நாம் நேர்வழியை கேட்க வேண்டும். நாம் இருப்பது நேர்வழியில் இருந்தாலும் தொடர்ந்து இதில் நிலைத்திருப்பதற்கு உதவி செய்யுமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது. இதற்கு முந்தைய வசனம் எதை பேசியது? கொஞ்சம் நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்கலாம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்கி வழிபடுகிறோம், உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி கோருகிறோம் என்கின்ற இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்கக்கூடிய இந்த வசனம் வருகிறது. பொதுவாக அல்லாஹ்விடத்தில் நாம் ஒன்றை கேட்கும் போது அவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு கேட்டால் அந்த கோரிக்கை என்பது அல்லாஹ்விடத்தில் உடனடியாக ஏற்கப்படும். அந்த வகையில் இறைவா உன்னிடத்தில் நாங்கள் உதவி கேட்கிறோம், உன்னையே வணங்குகிறோம். அப்போ அல்லாஹ்வை வழிபடுவது என்பது அவனுக்கு நன்றி செலுத்துவதன் ஒரு அம்சம். அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்பது என்பதும் அவனை வழிபடுவதனுடைய ஒரு அம்சம், அவனுக்கு நன்றி செலுத்துவதன் ஒரு அம்சம். எனவே வழிபாட்டை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிற போது அந்த கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் இலகுவாக ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அந்த மானசீகமான தொடர்பில் அல்லாஹ் வழிபாட்டுக்கு பிறகு இந்த கோரிக்கையை இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறான். ஒன்று. 2வது, இறைவா உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம், உன்னிடத்தில் உதவி கோருகிறோம், அந்த வழிபாட்டை நாங்கள் செய்யும் போது நாங்கள் நேர் வழியில் இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது என்பது ஒவ்வொருவரும் அவரவருடைய இஷ்டத்திற்கு செய்ய முடியாது. அப்படி செஞ்சால் அதுக்கு பேர் இபாதத்தும் கிடையாது. இபாதத் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அது நேர்வழியில் இருந்து நிறைவேற்றப்பட வேண்டும். இஹ்லாஸ் இருக்க வேண்டும். அது அடுத்து ஹிதாயத்தில் இருக்கணும். ஹிதாயத்துங்கிறது என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். அதான் நேர்வழியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு ஹிதாயத் என்பது மிகவும் அவசியம். எனவே இபாதத்தை சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் ஹிதாயத்தை இங்கே பேசுகிறான். ஹிதாயத்திற்கும் இபாதத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது, ஆழமான தொடர்பு இருக்கிறது. ஹிதாயத் இல்லாமல் இபாதத் கிடையாது. இபாதத்திற்கு அர்த்தம் இல்லை, இபாதத்திற்கு மரியாதை இல்லை. இபாதத் என்பது இபாதத்தாக அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஹிதாயத்தில் இருந்து நிறைவேற்றப்படக்கூடிய இபாதத்தை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஒருவர் நேர்வழியில் இல்லை, ஆனால் தர்மம் செய்கிறார். அவருடைய தர்மத்திற்கு இந்த உலகத்தில் பலாபலன் உண்டு.
ஹெல்ப் பண்றாரு, அவருடைய ஹெல்ப்புக்கு இந்த உலகத்தில் பலாபலன் கிடைக்கும். ஆனால் அது நேர்வழியிலிருந்து செய்யப்பட்ட ஹெல்ப்பா, ஹிதாயத்திலிருந்து நிறைவேற்றப்பட்ட உதவியா? இல்லை. அதனால இதற்கான பலாபலன் மறுமையில கிடைக்காது. அப்ப எனவே நாம் நற்செயல் புரிவதும் சேவைகள் ஆற்றுவதும் முக்கியமான விஷயம்தான். ஆனால் அது எந்த பிளாட்ஃபார்ம்ல நின்று செய்யணும்? சரியான களத்திலிருந்து செய்ய வேண்டும். புரிஞ்சுங்களா? நாம் போய் சேர வேண்டிய இடம் மறுமையின் சொர்க்கம் என்று சொன்னால், அங்க போற வண்டி எங்க நிற்குமோ அந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கணும். கரெக்டா மாத்தி நின்னோம்னு வச்சுக்கோங்க, சொர்க்கத்துக்கு போக முடியாது, வேற இடத்துக்கு தான் போகும். அப்போ வேறொரு களத்தில் நின்று நாம் எவ்வளவுதான் நல்ல செயல் செய்தாலும் அது தர வேண்டிய பலாபலனை நமக்கு தர. அப்ப அதனால இபாதத் என்பது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நற்செயல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஹிதாயத் என்பது மிக அவசியம். எனவேதான் இபாதத்திற்கு பிறகு அல்லாஹ் ஹிதாயத்தை சொல்கிறான். புரிஞ்சுங்களா? அப்போ இந்த ரெண்டு விதமான தொடர்பு இருக்கிறது. இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைத்தால் அல்லாஹ் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவான். குர்ஆன்ல கூட ஒரு வசனத்தில் அல்லாஹ் சுட்டி காட்டுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி கோருங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தொழுதுட்டு கேளுங்க, சபரோட கேளுங்க. சபருக்கு நோம்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்ப இபாதத்தை முடிச்சுட்டு நீங்க உதவி கேளுங்க அல்லாட்ட. அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், இறைவா உன்னையே வழிபடுகிறோம், முன்னிடத்தில் உதவி கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படக்கூடிய உதவிகளிலேயே மிக உயர்ந்த உதவி என்பது அவன்கிட்ட ஹிதாயத்தை கேட்கறது தான். ஹிதாயத்துங்கிறது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை. அவனுடைய மூச்சு அவனுக்கு எவ்வளவு தேவையோ, அவனுடைய உணவு அவனுக்கு எவ்வளவு தேவையோ, தண்ணி அவனுக்கு எவ்வளவு தேவையோ, அதை விட அதிகமாக ஹிதாயத்து தேவைப்படுகிறது. அப்ப அதனால தான் அல்லாஹ்விடத்தில் உதவி கோர வேண்டும், எதை கோர வேண்டும் என்று இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவுல நமக்கு வழிகாட்டுறான். அவன்கிட்ட எல்லாத்தையும் கேட்கணும், ஆனா இருக்கிறதுலேயே மிக முக்கியமான ஹிதாயத்து, அதை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கிறான். இபாதத்துக்கு பிறகு இஸ்தியானத், உதவி தேடுதலை சொல்லிவிட்டு எதை உதவியாக கேட்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தில் எல்லாம் குறிப்பிடுகிறார். இப்போ இந்த வகையில இந்த வசனத்திற்கும் கடந்த வசனத்திற்கும் இடையிலான தொடர்பை நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, அந்த வகையில அல்லாஹ் இந்த ஆயத்துல என்ன சொல்றான்னா, இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டு என்று சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இந்த அல் ஃபாத்திஹா அத்தியாயம் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு அம்சம்தான். எப்படி அல்லாஹ்வை புகழ வேண்டும் அப்படின்னு அவன் நமக்கு கற்றுத்தந்தாலும் தெரியும். அப்ப அந்த வகையில அல்லாஹ் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அந்த வகையில் நீங்கள் என்னிடத்தில் நேரான வழியை எப்போதும் கேட்டுக்கொண்டே இருங்கள் என்றும் அல்லாஹ் வழிகாட்டுகிறான், அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகிறான். அப்ப இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம்னா, இறைவா எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டு என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். அதை இந்த துஆவை கேட்டுக்கிட்டே இருங்க என்று அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அதாவது எந்த வழியில் கோணல் இருக்காதோ, எந்த வழியில் நாங்கள் சென்றால் எங்களுடைய நோக்கத்தை அடைய முடியுமோ அப்படிப்பட்ட நேரான வழியை எங்களுக்கு காட்டு, அதில் தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு நல்கு, அதிலேயே நிலைத்திருக்கக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தா என்பது இந்த வசனத்தினுடைய கருத்து. அப்போ நேரான வழியை அல்லாஹ்விடத்தில் கோரி பெறுவது மிகவும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறத இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த நேர்வழி காட்டுதல் அப்படிங்கிறதுக்கு ஹிதாயத் என்கின்ற பெயரை திருக்குரான் நமக்கு கற்றுத்தருகிறது. ஹிதாயத்துன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நேர்வழி காட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஹிதாயத் என்ற சொல்லுக்கு அக்கறையோடு தெரிவித்தல்னு அர்த்தம். அக்கறையோடு சொல்லிக் கொடுப்பது, அக்கறையோடு கனிவோடு தெரிவிப்பது, அறிவிப்பது என்று பொருள். ஒரு ஆள் நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறாரு, அவர்கிட்ட ஏனோ தானோன்னு சொல்லாம அவர் மேல அக்கறையோட, அவர் மேலுள்ள அந்த கனிவோட நாம சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ஹிதாயத்துன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா? நபிமார்கள் இந்த வேலையை செய்யத்தான் வந்தாங்க. அதனாலதான் அவங்க சமூகத்திலிருந்து எதிர்ப்பு வந்தா கூட மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு கருணையோடையும் கரிசனத்தோடையும் சொல்லிக் கொடுப்பார்கள். தாயிஃப் மக்கள் விரட்டிய போது கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக என்ன செய்யலை? துவா செய்யலை.
மாறாக இவங்க திருந்தாட்டாலும் பரவாயில்ல, அடுத்த தலைமுறையாவது என்ன செய்யும், மாறும்னு. அப்போ அந்த ஹிதாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்கள்ட்ட இருந்த கரிசனத்தை வெளிப்படுத்தினார்கள். ஹிதாயத் என்று சொன்னாலே கருணையோடும் கனிவோடும் ஒரு விஷயத்தை தெரிவிப்பது என்று பொருள். ஆனால் இதே ஹிதாயத்துங்கிற சொல்ல நல்ல விஷயங்களில் பயன்படுத்தப்பட்டால் தான் அதுக்கு இந்த அர்த்தம். சில இடங்களில் தீமையான விஷயங்கள்லையும் ஹிதாயத் என்ற வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்தி இருக்கிறான். அந்த இடத்துல கனிவோடு தெரிவிப்பதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல அதற்கு கேலி செய்வது, எள்ளல் செய்வது, கிண்டல் அடிப்பது என்று பொருள். உதாரணமாக நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லும்போது இப்படி சுட்டி காட்டுகிறான், ஃபஹ்தூஹும் இலா சிராத்தில் ஜஹீம், அவர்களுக்கு நரகத்தின் வழியை நீங்கள் காட்டுங்கள் என்று சொல்கிறான். நரகத்தின் வழியை காட்டுங்கள். நரகத்தின் வழியை காட்டுங்கள்னு சொல்லும்போது அல்லாஹ் அங்கே பயன்படுத்துகிற வார்த்தை ஃபஹ்தூஹும். அது ஹிதாயத் என்ற வேர் சொல்லிருந்து வந்த வார்த்தை தான். அது ஹிதாயத்துக்கு நம்ம என்ன அர்த்தம் சொன்னோம்? கனிவோடு கரிசனத்தோடு தெரிவிப்பதுன்னு சொன்னோம். அப்போ நரகத்துக்கு போகிற ஒரு ஆளை பிடிச்சி, இந்தாப்பா நரகம் இங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கனிவோட சொல்ல முடியுமா? அதை ஜெயிலுக்கு போகிற ஒருத்தன்ட்ட போய், தம்பி உங்களுக்கு இங்கே ஒரு 6 வருஷத்துக்கு நாங்கள் இங்கே ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கிறோம், நீங்கள் தங்குறதுக்கு உள்ள எல்லா ஏற்பாடும் இங்கே இருக்குது, சாப்பாடு அப்பப்போ வந்துடும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்புவாங்க. ஜெயிலுக்கு அனுப்பும்போது போடாங்க அப்படின்னு தான் துரத்தி விடுவாங்க. அதே மாதிரி நரகத்துக்கு போகணும், போடாங்க அப்படின்னு தான் துரத்தி விடணும். ஆனால் அதை அல்லாஹ் ஹிதாயத் என்ற வார்த்தையில் குறிப்பிடுகிறான். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஜெயிலுக்கு போகிற ஒருத்தரை கூட ஒரு பகடி செய்வதை போல, கிண்டல் செய்வதை போல சில வார்த்தைகளை சொல்கிற பழக்கம் இருக்குது. ஜெயிலுக்கு போகிற ஒருத்தவன்ட்ட என்ன மாமியார் வீட்டுக்கா போகிறேன்னு கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? மாமியார் வீட்டுக்கா போகிறேன்னு. அப்போ என்ன அர்த்தம்னா அதுக்கு கேலி செய்கிறதுன்னு அர்த்தம். அப்போது ஹிதாயத் என்பதற்கு கருணையோடு சொல்லிக் கொடுப்பது, அறிவிப்பதுன்னு ஒரு அர்த்தம் இருந்தால் கூட அதை தீமையான இடங்களில் பயன்படுத்தும் போது அதுக்கு அந்த அர்த்தம் வராது. மாறாக அதுக்கு அந்த அர்த்தம் கிண்டல் அடிப்பதுங்கிற அர்த்தத்தில் வந்துடும். அப்போ அந்த வகையில் தான் நரகவாசிகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்களுக்கு நரகத்தின் வழியை காட்டுங்கள்னு சொல்லும்போது அங்கே ஹிதாயத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அப்போ இந்த இடத்துல ஹிதாயத்துக்கு நீங்கள் என்ன அர்த்தம் சொல்லக்கூடாது? கனிவோடு வழிகாட்டுதல்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல கிண்டல் அடித்து அல்லாஹ் சொல்கிறான்னு அர்த்தம். ஒரு ஜெயிலுக்கு போகிறவன மாமியார் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்கிறான்னு என்ன செஞ்சுக்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ குர்ஆனில் இந்த மாதிரியான ஒரு பொருளில் ஹிதாயத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் ஹிதாயத் என்பதற்கு பல்வேறு விதமான அர்த்தங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன, பல பொருள்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஹிதாயத்துக்கு வழிகாட்டுதல், நல்வழிகாட்டுதல் அப்படின்னு நம்ம அர்த்தம் சொல்கிறோம். குர்ஆனில் எந்தெந்த அர்த்தத்திலெல்லாம் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா, ஒன்று தெளிவுபடுத்துவது, அறிவிப்பது, எடுத்து சொல்வது, வழிகாட்டுவது அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தி இருக்கிறான். புரிஞ்சுங்களா? அதாவது சிக்னல் இருக்கு பாருங்க, சிக்னல் அல்லது இந்த கைகாட்டி, அது எந்த வேலையை செய்யுமோ அந்த வேலைக்கு பேர் ஹிதாயத். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு சிக்னல் நிற்கிறோம், பச்சை லைட் எரியுது, அது நமக்கு என்ன சொல்லுது, ஒரு செய்தியை போ அப்படின்னு சொல்லுது. அப்போ என்ன வழிகாட்டுது நமக்கு. அதே நேரத்தில் மஞ்சள் லைட் எரியுது, ஜாக்கிரதையா எரி, நிற்க போற, நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லுது ஒரு செய்தி. அப்போ நமக்கு ஒரு தகவல் அது புரிய வைக்கிறதா இல்லையா? இந்த புரிய வைக்கக்கூடிய இந்த இதுதான் ஹிதாயத்துன்னு அர்த்தம். இந்த ஒரு அர்த்தத்திலையும் அல்லாஹ் என்ன செய்யறான், திருக்குர்ஆன்ல ஹிதாயத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ் புழங்கி இருக்கிறான். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், அம்மா சமூது ஃபஹதைனாஹும், சமூது கூட்டத்தாருக்கு நாம் வழிகாட்டினோம்னு அல்லாஹ் சொல்றான். நாம் வழிகாட்டினோம். ஆனால் ஃபஸ்தஹப்புல் அமா அலல் ஹுதா, அவர்களோ நல்வழியை விட்டுவிட்டு குருட்டுத்தனத்தையே விரும்பி விட்டார்கள். சமூது கூட்டத்தார்னா யாருன்னு தெரியும் உங்களுக்கு? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட ஒரு சமூகம். அவங்க அந்த சாலிஹ் நபியை அந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்கள்ட்ட தேவையில்லாத வாக்குவாதம் செஞ்சாங்க. ஈமான மறுதளிக்கும் முகமாக அவர்கள் பல அத்தாட்சிகளை கேட்டார்கள். அதில் அவங்க கேட்ட அத்தாட்சியில் ஒன்று தான், எங்களுக்கு இப்போவே என்ன செய்யணும், இந்த கற்பாறையிலிருந்து, இந்த மலையிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அதுவும் வரும்போது என்ன செய்யணும்னா 10 மாசம் சென ஒட்டகையாக வரணும், வரும்போதே வந்தவொடனே குட்டி போடணும். அது
அந்த மாதிரி ஒரு ஒட்டகத்தை இந்த மலையிலிருந்து கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டானுங்க. அதாவது இதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மாதிரி ஒன்றை கொண்டு வந்தான். பொதுவாக மனிதன் தன்னுடைய வாயால் தான் பெரும்பாலும் கெடுவான். அவன் எந்த ஒட்டகத்தை கேட்டானோ அற்புதமாக அதே ஒட்டகமே அவர்களுடைய வாழ்க்கையில் இடைஞ்சலாக மாறுச்சு. அதனாலதான் வாயை பொத்திக்கிட்டு இருக்கணுங்கிறது, அவசரமா வாயை விடக்கூடாதுங்கிறது. அப்போ கடைசியில் இடைஞ்சலா மாறின உடனே அந்த ஒட்டகத்துக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஃபஅகரூஹா ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா. அல்லாஹ் சொல்லுவான், அந்த ஒட்டகத்தை அவங்களா அல்லாஹ்ட்ட இருந்து அற்புதமா கேட்டுட்டு அது இடைஞ்சலா இருக்குதுன்னு அதை அறுத்துட்டாங்க. எனவே அல்லாஹ் அவர்கள் செய்த குற்றத்தின் காரணமாக அவர்கள் மீது கல்மழை பொழிந்தான், பேரிடியை இறக்கினான். ஒரு இடி விழுந்து அவங்க அப்படியே தரையா மண்ணோட மண்ணா மாறிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த சமூகத்துக்கு பேர் தான் சமூது சமூகம். இந்த சமூகத்திற்கு நாம் வழிகாட்டினோம்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அவங்க நேர்வழிக்கு பதிலாக குருட்டுத்தனத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள், விரும்பி விட்டார்கள். இப்ப இந்த இடத்துல ஹதைனாஹு அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, வழிகாட்டினோம்னா என்ன அர்த்தம், தெரிவித்தோம், எடுத்து சொன்னோம்னு அர்த்தம். எப்படி எடுத்து சொல்லியிருப்பான் அல்லாஹ்? நபிமார்களின் மூலமாக எடுத்து சொல்லியிருப்பான், முந்தைய வேதங்களின் மூலமாக எடுத்து சொல்லியிருப்பான், நல்லவர்கள் மூலமாக அவர்களுக்கு தெளிவுபடுத்தியிருப்பான். அப்ப நல்லவர்கள் மூலமாக, நபிமார்கள் மூலமாக, வேதத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை விளக்கி சொல்வது, எடுத்து சொல்வது, இதற்கும் ஹிதாயத்தின் அர்த்தம் இருக்கு. புரிஞ்சுங்களா? இந்த ஆயத்துல நமக்கு தெரியுது. இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, உள் உணர்வை ஏற்படுத்துவது. அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னா, சில பேருக்கு அல்லது சில உயிரினங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, உள்ளுணர்வை ஏற்படுத்துவான். உள்ளுணர்வை ஏற்படுத்துவதும் அல்லாஹ்ட்டிருந்து வரக்கூடிய ஒரு தகவல் தான், வழிகாட்டல் தான். இதற்கு உதாரணமாக குர்ஆன்ல நம்ம பார்த்தோம்னா, ஃபிரௌன் இடத்துல மூசா நபியும் ஹாரூன் நபியும் போய் ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணாங்க, அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள். அப்ப அவன் கேட்டான், கால ஃபமர் ரப்புக்குமா யா மூசா, மூசாவே உங்க ரெண்டு பேருடைய ரப்புங்கிறீங்களா, அவன் யாருன்னு கேட்டான். உங்க ரெண்டு பேருடைய என்ன அர்த்தம், மூசா ஹாரூன் ரெண்டு பேர் இருந்தாங்க அங்க, உங்க ரெண்டு பேருடைய ரப்பு யாரு? அப்ப ரப்பு யாருங்கிற கேள்விக்கு மூசா நபி விடை சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ரப்பு நல்லதி ஆத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. எங்களுடைய ரப்பு யாருன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான உடல் அமைப்பை கொடுத்து பிறகு அவற்றுக்கு வழிகாட்டியவன். அத்தா குல்ல ஷைஇன் ஹல்கஹு, ஒவ்வொன்றுக்கும் அதன் உடல் அமைப்பை கொடுத்து அதற்கு வழிகாட்டியவன், அவன் தான் ரப்பு அப்படின்னு பாருங்க. ஒவ்வொன்று, அதாவது உயிரினங்கள் எடுத்துக்கங்க, மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களும் எடுத்துக்கங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு உடல் அமைப்பு இருக்குது, ஏதோ ஒரு ஷேப்ல தானே இருக்கும். அப்போ அந்த உடல் அமைப்பை, வடிவத்தை கொடுத்து அதற்கு வழிகாட்டியவன். இந்த இடத்துல வழிகாட்டுதல்ங்கிறது என்ன அர்த்தம்னா, அந்த உயிரினங்களுக்கு அல்லாஹ் உள்ளுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய உணர்வு. ஒரு ஆட்டுக்குட்டி பிறகுது, ஒரு ஆடு குட்டி போடுதுன்னு வைங்க, குட்டி போட்ட உடனே கொஞ்ச நேரம் அப்படியே கிடக்கும். அதுக்கு பிறகு எழுந்து என்ன செய்யும்னா, தானா ஓடி போய் தாய் மடியில போய் வாய் வச்சு பால் குடிக்க ஆரம்பிச்சிடும். தாய் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடி போகும். தாய் அல்லாத வேறு ஆட்டுல போய் வாயை வைக்கவே வைக்காது. நீங்க அந்த குட்டியை பிடிச்சி கொண்டு போய் வேறொரு ஆட்டுக்கு வாயில, அந்த மடுவுல கொண்டு போய் நீங்க திணிச்சா கூட என்ன செய்யாது, திமிருக்கிட்டு வெளியே வரும். ஏன்னா அதுக்கு தெரியும் இது தாய் இல்லைன்னு. அதே மாதிரி அந்த தாய் ஆடு இருக்கு பாருங்க, வேற ஒரு குட்டியை கிட்ட கொண்டு போனே காலால எத்தி உதைக்கும். சரி, இந்த அறிவை யார் கொடுத்தா, இந்த விளக்கத்தை யார் கொடுத்தா? அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய வடிவத்தை கொடுத்து உடல் அமைப்பை கொடுத்து அதற்கு வழிகாட்டியவன். வழிகாட்டின என்ன அர்த்தம், உள்ளுணர்வை ஏற்படுத்தியவன். அப்ப உள்ளுக்குள்ள சிப்ல அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னா, அந்த மாதிரி ஒரு புரிதலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அது உள்ளே நடக்குது. அது அதனாலதான் குட்டி தன்னுடைய தாயாட்டை மட்டுமே தேடி போகும், தாயாடு தன்னுடைய குட்டியை மட்டுமே அனுமதிக்கும். பசி எடுத்தவுடனே நேர போய் முட்ட ஆரம்பிச்சிடும், தாய் போற இடத்துக்கெல்லாம் பின்னாடி ஓடும். அப்ப இதெல்லாம் என்ன செய்யறான்னா, அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய உள்ளுணர்வுகள். இந்த உள்ளுணர்வுகளையும் அல்லாஹ் ஹிதாயத் என்கின்ற பெயரிலேயே குர்ஆன்ல குறிப்பிடுறான். இதற்கும் ஹிதாயத்துங்கிற பேர் இருக்கு. ஒன்று. மூணாவது, அழைப்பு. அழைப்பு அப்படிங்கிறதுக்கும் ஹிதாயத்துங்கிற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்துறான். குர்ஆன்ல ஒரு இடத்துல எல்லாம் சொல்லுவான்,
ஒலி குல்லி கௌமின் ஹாது, ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் நாம் ஒரு வழிகாட்டியை, அதாவது அழைப்பாளரை அனுப்பினோம். அல்லாஹ் இந்த உலகத்துல எந்த சமூகத்துக்கும் வழிகாட்டல் அனுப்பாம இல்லை. சொல்ல போனா குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு சமூகத்துக்கும் அந்த சமூகத்தின் மொழியை பேசிய ஒரு தூதுவரை நாம் அனுப்பினோம் நல்லா சொல்றோம். ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமிஹி, இந்த உலகத்தில் நாம் அனுப்பிய எல்லா தூதரும் அந்தந்த சமுதாயம் பேசிய மொழியை பேசியவர்கள் அல்லாஹ் சொல்றோம். தமிழுக்கு தமிழ் மொழியில தூதர்கள் வந்திருப்பாங்க. ஆனா அவங்க யாருன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேரை அவங்க இவங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆனா தமிழ் அப்படிங்கிற ஒரு மொழி இருந்திருக்குது, நமக்கு நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்கு அல்லாஹ் கண்டிப்பா ஒரு தூதர் அனுப்பியிருப்பான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எந்த சமூகத்துக்கும் அந்தந்த சமூகம் பேசிய மொழியில் தான் நம்ம தூதரை அனுப்பினோம் நல்லா சொல்றோம். சரி, இப்போ பாருங்க, இந்த தூதர் அந்த சமூகத்துக்கு போனார்னா அவர் என்ன செய்வாரு? அந்த சமூகத்திற்கு வழிகாட்டுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் சத்திய மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பார்னு அர்த்தம். அப்ப அழைப்பாளருக்கும் மக்களை ஒரு இடத்துல நிக்கிறவங்களை வேறொரு இடத்துக்கு டைவர்ட் பண்ணி அழைச்சிட்டு வர்றவர், அவருக்கு பேர் தான் என்னது? ஹாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ அழைப்பாளருக்கும் வழிகாட்டுபவர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. அந்த அர்த்தத்திலே எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான். இந்த அன்பளிப்பு இருக்கு பாருங்க, அன்பளிப்பு. அந்த அன்பளிப்புக்கு அரபியில என்ன பேர் சொல்லுவாங்க? தெரிஞ்சா சொல்லுங்க. அன்பளிப்பு வேற ஹதியான ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹதியானா அன்பளிப்பு. அந்த ஹதியாங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதை ஹிதாயத் என்ற வார்த்தையில் உள்ள அதே வார்த்தை இருக்கும் பாருங்க, அதே எழுத்துக்கள் இருக்கும் பாருங்க. அப்ப அன்பளிப்புங்கிற வார்த்தைக்கு ஏன் இந்த ஹிதாயத்தினுடைய அந்த சொல்லில் உள்ள இன்னொரு சொல்ல எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அன்பளிப்புங்கிறது கூட ஒரு வகையில ஒரு ஓனர்ல இருந்து இன்னொரு ஓனருக்கு டைவர்ட் ஆகுது. என் கையில இருந்து உங்க கைக்கு என்ன செய்யுது? மடை மாறுது. புரிஞ்சுங்களா? அதாவது ஒரு சமூகத்தை அவர்கள் இருந்த இடத்திலிருந்து வேறொரு பக்கம் டைவர்ட் பண்ணி கொண்டு போறவருக்கு வழிகாட்டுபவர்னு பேரு, அழைப்பாளர்னு பேரு. அதே அர்த்தம் எதுக்கு வருது? அன்பளிப்புங்கிறதுக்கு வருது பாருங்க. அன்பளிப்புனா என்ன அர்த்தம்? நான் ஒன்னும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், என் இடத்துல இருந்ததை அப்படியே திசை திருப்பி உங்க பக்கம் திசை திருப்பி விடுறேன். அப்போ இது இங்கேயும் வழிகாட்டுதல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதனாலதான் அன்பளிப்புங்கிற வார்த்தைக்கு கூட அந்த ஹிதாயத் என்ற சொல்லினுடைய இன்னொரு சொல் ஹதியாங்கிற பேர் அல்லாஹ் என்ன செய்யறான் மார்க்கத்தில் பயன்படுத்தப்படுது. அப்போ ஆக மொத்தத்தில் திருக்குர்ஆனுடைய அந்த மொழியில பார்த்தோம்னா ஹிதாயத் என்ற சொல்லுக்கு அழைப்பு பணி, புரிஞ்சா, ஒரு பக்கம் திருப்பி விடுதல், அதே மாதிரி அறிவித்து கொடுத்தல், தெரிவித்தல், உள்ளுணர்வை ஏற்படுத்துதல், இப்படி பல பொருள்கள்ல குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்? பயன்படுத்தி இருக்கிறான். அந்த வகையில மனிதர்களுக்கு அல்லாஹ் பல வகைகளில் ஹிதாயத்தை கொடுக்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹிதாயத்துங்கிறது பல வகை இருக்கு. அதுல ஒரு வகை உள்ளுணர்வை ஏற்படுத்துவதன் மூலமாக வழிகாட்டுதலை கொடுப்பது. இந்த உள்ளுணர்வின் மூலமாக அல்லாஹ் யாருக்கு வழிகாட்டலை கொடுக்கிறான் அப்படின்னா, பெரியவங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பச்சை பிள்ளைங்களுக்கு அல்லாஹ் இந்த மாதிரியான ஹிதாயத்தை தான் கொடுக்குறான். பிறந்த குழந்தை, 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தைன்னு சொல்றோம்ல, இந்த மாதிரியான பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஹிதாயத் என்பது உள்ளுணர்வை ஏற்படுத்துகிற அந்த ஹிதாயத், அந்த வழிகாட்டலை தான் கொடுக்குறாங்க. பிறந்ததிலிருந்து அல்லாஹ் என்ன செய்வான்னா இந்த மாதிரி ஹிதாயத்தை அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குறான். அதனால தான் அந்த பிள்ளைங்களுக்கு பசி எடுக்கும்போது அழணும்னு தோணுது. புரிஞ்சுங்களா? அப்போ குழந்தை அழுவுதுனாலே அதுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குதுங்கிறது அது என்ன செய்யுது? வெளிப்படுத்துது. தாய் உடனே புரிஞ்சுக்கிறான். உடனே தூக்கி என்ன செய்வா? பால் கொடுப்பா, தாய் பால் கொடுப்பா. அதையும் தாண்டி அழுகை நிறுத்தலைன்னு சொன்னா வேறு எதை தேவைன்னு புரிஞ்சுக்குவா. ரொம்ப வீரியமா அழுச்சுன்னு வச்சுக்கங்க, ரொம்ப வீல்னு கத்துச்சுன்னு வச்சுக்கங்க, ஏதோ எறும்பு அடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி உடம்புல அங்கங்க தடவி பார்ப்பா. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் வீல்னு கத்துச்சுன்னு வச்சுக்கங்க, சரி ஏதோ வயிற்றுல பிள்ளைக்கு ஒத்துக்கறல போல, அது உடம்பு சோம்பல போலன்னு டாக்டர் தூக்கிட்டு ஓடுவான். அப்போ இந்த மாதிரியான பருவத்தில் தன்னுடைய தேவையை தெரிவிப்பதற்கு அழுகையையும் அந்த குரலையும் தான் நல்லா கொடுத்துருக்கிறான். சரி, இந்த குரலுங்கிறது அந்த குரல் திட்டத்தை எப்படி வெளிப்படுது? யார் சொல்லி கொடுத்தா? இத கண்டிப்பாக அல்லாஹ் அந்த குழந்தையின் உள்ளுணர்வில் ஏற்படுத்தியது. நீ பசிச்சா அழணும், வலிச்சா அழணும், உனக்கு கம்ஃபோர்ட் கம்மியா இருந்தா
உனக்கு வந்து அசௌகரியம் இருந்தா அதை வெளிப்படுத்துறதுக்கு நீ அழணும் அப்படிங்கிற உணர்வை எல்லாம் உள்ளுக்குள்ள என்ன செய்ய ஏற்படுத்தி இருக்கிறான். அப்போ இதன் மூலமாக அது தன்னுடைய தேவையை வெளிப்படுத்துகிறது. அப்போ தேவையை வெளிப்படுத்துறதுக்கு அல்லாஹ் அதுக்கு ஹிதாயத்தை கொடுத்துருக்கிறான், அழ சொல்லி ஹிதாயத்தை கொடுக்குறான். அது உள்ளுணர்வில் ஏற்படுகிறது. இதுவும் மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹிதாயத்து. அடுத்து இரண்டாவது ஹிதாயத்தை நான் சொன்னா, புலன்களின் மூலமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டல். மனிதர்களுக்கு ஐம்புலன்களை எல்லாம் கொடுத்துருக்கிறான். பார்த்தல், கேட்டல், தொடுதல், சுவா எல்லாம் இருக்குல்ல, அஞ்சு சொல்றோம்ல, இந்த ஐம்புலன்களின் மூலமாக இப்போ ஒரு பொருளுடைய சுவையை நம்ம அறிகிறோம். அப்போ நமக்கு இதை அறிவித்து கொடுப்பவன் யார்? அல்லாஹ். எதன் மூலமாக அறிவிக்கிறான்? அந்த சுவை அப்படிங்கிற அந்த புலனின் மூலமாக அறிவிக்கிறான். புரிஞ்சா? தொட்டு பார்க்குறோம், பார்த்தோன்னா இது இரும்புன்னு எனக்கு தோணுது. தொட்டு பார்க்குறோம், இது பலகைன்னு தோணுது. இந்த அறிவு அல்லாஹ் தொடு உணர்வின் மூலமாக எனக்கு கொடுக்குறான். பார்க்குறோம், பார்த்த உடனே இது ஒரு பொருள்னு தெரியுது, ஒரு ஆள்னு தெரியுது, நான் புரிஞ்சுக்கிறேன். இந்த அறிவு நமக்கு எதனால் கிடைக்குது? பார்வை என்கின்ற பொருளால் கிடைக்குது. கேட்குறேன், கேட்கும்போது எனக்கு என்னால் சத்தத்தை பிரித்தறிய முடிகிறது. இது வந்து பஸ் ஹார்னு, இது வந்து ஒரு ஆளுடைய சத்தம், இது ஒரு குழந்தையினுடைய அழுகுரல் அப்படின்னு என்னால் பிரித்து அறிய முடியுது. இந்த அறிவு அல்லாஹ் எதன் மூலமாக கொடுக்குறான்? என்னுடைய கேள்வி உணர்வின் மூலமாக கொடுக்குறான். இப்போ மனிதனுக்கு அல்லாஹ் புலன்களின் மூலமாகவும் என்ன செய்கிறான்? ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறான். அப்போ இதற்கு பெயர் புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய வழிகாட்டல்னு பேர். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உள்ளுணர்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த வழிகாட்டலும் சரி, புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய வழிகாட்டலும் சரி, மனிதர்களை விட உயிரினங்களுக்குத்தான் இது வீரியமாக இருக்கும். மனுஷனுக்கு கூட கம்மியாக தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் உயிரினங்களுக்கு இது மிகவும் வலிமையாக இருக்கும். ஏன்னா எந்த ஒரு குட்டி, உதாரணமாக ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய தாயிட்ட பால் குடிக்கிறதுக்கு அதை தூக்கி கொண்டு போய் மடியில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன செஞ்சாகணும்? பிள்ளைகளை தூக்கி தான் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு சத்தம் மட்டும் தான் போட தெரியுமே தவிர நேராக போய் ஏறி மடியில் உட்காந்து பாலை குடிக்க தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அது ஒரு 7-8 மாதம் ஆச்சுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு தானா மடியில் ஏறி வந்து உட்காரும். அப்போ வந்து தொந்தரவு பண்ணும், அது வேற விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் அது இருக்காது. ஆனால் ஒரு உயிரினத்திட்ட, ஒரு விலங்கு இடத்துல இது கொஞ்சம் வீரியமாக இருக்கும். ஏன்னா அது பிறந்து கொஞ்ச நேரத்திலே ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு குஞ்சு, ஒரு கோழி குஞ்சுன்னு வச்சுக்கோங்க, முட்டையிலேருந்து குஞ்சு பொரிக்குது, கொஞ்ச நேரத்துக்கு அப்படி கிடக்கும். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, எழுச்சி தாய் கூட தானா ஓட ஆரம்பிச்சிடும். அதுவும் என்ன செய்வேன்? கொத்த ஆரம்பிச்சிடும். பார்த்துருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரியான அந்த உள்ளுணர்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய வழிகாட்டுதல் மனிதனை விட பிற உயிரினங்களுக்கு தான் என்ன செய்கிறது? வலிமையாக இருக்கிறது. அதே மாதிரி தான் இந்த புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவும் ஒரு மனிதனை விட உயிரினங்களுக்குத்தான் மிக வலிமையானதாக இருக்கும். புரிஞ்சுங்களா? இது தாயினுடைய குரல், இது தந்தையினுடைய குரல் அப்படிங்கிறத ஒரு குழந்தை உணர்ந்து கொள்வதற்கு, பிரித்தறிவதற்கு சில மாதங்கள் தேவைப்படும். ஆனால் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு அது தேவையில்லை, கொஞ்ச நாள்லே தெரிஞ்சிடும். ஒரு கண்ணுக்குட்டிக்கு கொஞ்ச நாள்லே தெரிஞ்சிடும். இந்த சத்தத்தை கேட்டு இதுதான் தன்னுடைய தாய் அப்படிங்கிறத உடனடியாக அது புரிந்து கொள்ளும். ஆனால் ஒரு மனிதனுக்கு அது கொஞ்சம் லேட்டாக தான் வரும், சன்னமாகத்தான் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த 2 உணர்வும் மனிதர்களுக்கும் பொதுவானது, விலங்குகளுக்கும் பொதுவானது. ஆனால் மனிதர்களை விட விலங்குகளுக்கு இந்த 2 உணர்வும், இந்த 2 விதமான வழிகாட்டலும் சற்று வீரியமாக இருக்கும். சரி, மூணாவது ஹிதாயத்துல் அக்ல், அறிவின் மூலமாக கிடைக்கக்கூடிய வழிகாட்டல். அறிவின் மூலமாக இது மனிதனுக்குன்னே ஸ்பெஷலாக எல்லாம் கொடுத்தது. இதில் விலங்குகளுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. இது மற்ற 2 வழிகாட்டலை விட சற்று உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு வழிகாட்டுதல் இது. மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் மற்ற மக்களோட சமூகமாக சேர்ந்து வாழ கடமைப்பட்டவன். எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் தனித்து வாழ்ந்து விட முடியாது. ஒரு மனுஷன் தன்னுடைய தேவையை தானாகவே பூர்த்தி செய்து கொள்ளவே முடியாது. ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா அந்த சாப்பாட்டுக்கு பின்னால அதை உற்பத்தி செய்யறதுல பல ஆயிரம் பேர்களுடைய கை இதில் இருக்கும். அந்த 1000 பேருடைய உழைப்பு இல்லாட்டி ஒரு வேளை சோறு ஹோத்துக்குள்ள போகாது. ஒரு ட்ரெஸ்ஸு போடணும்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம மேலே வந்து உடுத்துறதுக்கு முன்னாடி அது பல ஆயிரம் பேர்களுடைய கைகளை பட்டு தான் வந்திருக்கும்.
அவங்களுடைய உழைப்புலாம் இல்லாம இது உருவாகவே முடியாது. அப்போ மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவன் பிற மனிதர்களோடு ஒரு சமூகமாக வாழ வேண்டிய கட்டாயம் உள்ளவன். அவனுக்கு வெறும் உள்ளுணர்வுகளின் மூலமாக மட்டும் வழிகாட்டினா பத்தாது, வெறும் புலன்களின் மூலமாக மட்டும் வழிகாட்டினா பத்தாது, அதையும் தாண்டி சற்று கூடுதலான வழிகாட்டல் அவனுக்கு தேவை. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், பகுத்தறியும் ஆற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்குறான். அதை நம்ம என்ன செய்யறோம், அக்கல், அறிவுன்னு சொல்றோம். பகுத்தறியும் ஆற்றல் அதை அல்லாஹ் கொடுக்குறான். இந்த அறிவு தான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, மற்ற ரெண்டு உணர்வுகள்ல ஏற்படக்கூடிய தவறுகளை அறிவு என்பது திருத்தி கொடுக்கும். சில நேரங்கள்ல புலன்கள் இருக்குது பார்த்தீங்களா, புலன்கள் தவறு செய்யும். தூரத்துல பார்ப்போம், நல்ல வெயில் நேரத்துல பார்த்தா அங்க தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும், கிட்ட போனீங்கன்னா தண்ணி இருக்காது. அது என்னதான் இருக்கும், காணல் நீர்னு சொல்றோம். அப்போ தூரத்தில் இருக்கும்போது தண்ணி நம்ம கண்ணு காட்டிருச்சு இல்ல, அப்ப நம்ம கண்ணு தப்பா தானே பார்த்துருக்குது, புலன் தவறு இழைக்குதா இல்லையா? அதே மாதிரி ஒருத்தருக்கு பித்தம் அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, மஞ்சக்காமலன்னு வச்சுக்கோங்க, எதை சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும், கசந்துக்கிட்டே இருக்கும். நீங்க திருநெல்வேலி அல்வா வாயில ஊட்டினாலும் அவருக்கு எப்படி இருக்கும், கசப்பா தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனா பொருள் வந்து இனிப்பு, வாயில ஊட்டப்பட்ட பொருள் இனிப்பு, ஆனா அவருக்கு கசப்பா இருக்குது. அப்ப அவருடைய புலன், சுவைத்தல் புலன் அங்கே கெட்டு போயிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த சுவைத்தல்கிற அந்த புலன் அவரை தவறாக கைட் பண்ணுது. இனிப்ப கசப்போன்னு என்ன செய்யுது, சொல்லிக் கொடுக்குது, தப்பா கைட் பண்ணுது. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், நம்ம பயணம் போவோம், ட்ரெயின்ல பஸ்ல பயணம் போவோம், நம்ம முன்னால உள்ள பொருள் ஃபுல்லா ஓடுற மாதிரியே தெரியும், பக்கத்துல தண்டவாளம் நம்ம கூடயே ஓடி வர மாதிரி இருக்கும், பொருள்லாம் இப்படி ஓடுற மாதிரி தெரியும். அதெல்லாம் வந்து என்னன்னா காட்சி பிழைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தோற்றப்பிழைன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்முடைய பார்வை அது தோற்றத்தை காண்பிக்கணும், ஆனா பிழையாவும் காமிக்கும். சில நேரங்கள்ல அந்த பிழையை வந்து எது சரி செய்யும், அறிவு சரி செய்யும். அறிவு சொல்லும், இது ஓடலப்பா, இப்படி இருந்து இந்த பக்கம் போனா இப்படி போறது ஓடுற மாதிரி தான் தெரியும் அப்படின்னு இந்த கைடன்ஸ்ல கிடைச்ச தப்ப சரி பண்ணி கொடுக்குற வேலையை அறிவு பார்க்கும். அல்லாஹ் இந்த சரி பண்ணி விடக்கூடிய இந்த ஆற்றலை மற்ற விலங்குகளுக்கு கொடுக்காம மனிதனுக்கு கொடுத்துருக்கிறான். ஏன்னா இவன் வந்து சமூகமாக வாழ வேண்டிய தேவை உள்ளவன், இவனுக்கு சற்று கூடுதல் வழிகாட்டல் வேணுங்கிறதுக்காக அறிவின் மூலமாகவும் வழிகாட்டி இருக்கிறான். சரி, நம்முடைய நன்மை தீமைகள் என்ன என்பதை பகுத்தறிவதற்கு இந்த 3 வழிகாட்டல் போதுமா? பகுத்தறியும் ஆற்றல் இருந்து விட்டாலே நமக்கு எது எது நன்மை எது எது தீமை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுமா? முடியாது. 4வது ஒன்று தேவைப்படுது. புரிஞ்சுங்களா? நாம இந்தியாவினுடைய தேசத்தந்தை என்று ஒருவரை கொண்டாடுகிறோம். யார? காந்தியை கொண்டாடுறோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பெற்றெடுத்த தாயை விட கோமாதான் எனக்கு உயர்வானதுங்கிறார். கோமாதான் எனக்கு உயர்வானதுங்கிறார். ஆனா ஒரு மனிதனுடைய அறிவு அப்படி சொல்லும். அதை சரிப்படுத்தக்கூடிய அறிவை தீன் தான் கொடுக்கும், வஹி தான் கொடுக்கும். வஹி சொல்லுது, தாய் தான் மேலானவங்க, தந்தை தாய் 2 பேரை விட தாய் தான் மேலானவங்க. பசு மாடு அதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான், அது பால் தருது, அந்த பாலை பிள்ளைங்க குடிக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக தாய்க்கு ஈடாக முடியாது. தாயினுடைய அந்தஸ்து வேற, இதனுடைய அந்தஸ்து வேற. ஆனா மனித அறிவு சொல்லுது, என் தாயை விட, என்னை பெற்றெடுத்த தாயை விட கோமாதான் எனக்கு பெருசுங்குது. அதனாலதான் அந்த கடவுளா வணங்குறாங்க அவங்க. அப்போ என்ன சில நேரங்கள்ல அறிவு கூட தவறாக மனிதனை வழி நடத்தும். அதை கரெக்ட் பண்ணணும்னு சொன்னா வஹீன் மூலமாக கிடைத்த அந்த வழிகாட்டல் தான் அதை சரியானதாக ஆக்க முடியும். ஏன்னா எந்த இடத்துல மனித ஆசைகள் பெருகி விடுகிறதோ, எந்த இடத்தில் மனிதனுடைய தவறான சிந்தனைகள் மிகைத்து நிற்கிறதோ, அந்த இடத்தில் மனிதனுடைய அறிவை வைத்துக்கொண்டு எது நல்லது எது கெட்டதுங்கிறத பிரிச்சு அறிஞ்சிட முடியாது, நிச்சயமா முடியாது. இல்லைன்னா நீங்க பார்க்கலாமா, ஒரு அரசியல் அதிகாரத்துக்காக வேண்டி ஒரு சமூகத்தை கொலை செய்யறத கூட, ஒரு உயிரை கொலை செய்யறத கூட மகா பாவம்னு நினைக்க மாட்டான் பாருங்க. அதிகாரத்தை கைப்பற்றினா போதும், அதுக்காக எத்தனை பேர் உயிரை வேணாலும் வாங்கலான்னு ஒருத்த முடிவு பண்றான்ல, அதை சரி காண்றான் பாருங்க. அந்த சிந்தனையில ஒரு தான் தோன்றி கூட்டத்தை வளர்க்குறான் பாருங்க. அதுவும் என்ன செய்யுது, தேசத்துக்கு நம்ம உதவி செய்யறதா, ஆமா 4 பேரை நம்ம கொல்லணும் முடிவு பண்றான் பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, மனித அறிவு என்ன செய்ய மாட்டேங்குது, சரியாக வழிகாட்ட மாட்டேங்குது. அதுலயும் சில எக்கு தப்பான விஷயங்கள் இருக்கின்றன.
அல்லாஹ் அறிவை கொடுத்தாலும் கூட அந்த அறிவு என்பது எந்த விதமான சிக்கலும் இல்லாத சூழ்நிலையில் தான் அது நல்ல கைடன்ஸை தருமே தவிர, சூழ்நிலை கெட்டு கிடக்கின்ற இடத்தில் அந்த அறிவு நல்ல விஷயத்தை போதிச்சிடாது. அப்ப நல்ல விஷயத்தை போதிக்கணும்னா அந்த அறிவையும் தாண்டி இன்னொரு கைடன்ஸ் தேவைப்படுது, இன்னொரு வழிகாட்டல் தேவைப்படுது. அந்த வழிகாட்டல் தான் தீன் மூலமாக, ஷரியத் மூலமாக கிடைக்கக்கூடிய வழிகாட்டல். அந்த வழிகாட்டலை அதையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். அதையும் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய அறிவை வச்சு எதெல்லாம் நமக்கு நல்லதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா? மக்காவாசிகள் இருந்தாங்களே, அவங்க ஒரு தடவை ரசூல்லாட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ஆடுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆட்டு இறைச்சியை நம்ம எப்போ சாப்பிட முடியும் அப்படின்னா, அந்த ஆட்டை நாம் ஹலாலான முறையில் அறுத்தால் சாப்பிட முடியும் இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆடு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, தானாக செத்து போச்சு, அல்லது எங்கே இருந்தால் விழுந்து செத்து போச்சு, அல்லது அடிபட்டு செத்து போச்சு, இதை சாப்பிட முடியுமா? முடியாது. மக்காவாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ரசூல்லா விமர்சிக்கிறதுக்கு சொல்கிறாங்க, அவங்க அறுத்தா சாப்பிட்லாமா, ஆனால் அல்லாஹ் அறுத்தா சாப்பிடக்கூடாதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். தானா செத்து போகிறத அல்லாஹ் அறுத்ததுன்னு அவன் சொன்னான். ஏன்னா ஒரு ஒரு உயிரினத்தினுடைய உயிரை கைப்பற்றுவது அல்லாஹ்வுடைய வேலை தானே. அப்போ அல்லாஹ் தான் என்ன செய்யறான், அதை சாகடிக்கிறான். நம்ம அறுத்தா கூட அங்கே இறந்து போகிறது அல்லாஹ்வுடைய அந்த உத்தரவின் பேர் தான் இறந்து போகுது. ஆனால் இதை அவன் எப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டான் அப்படின்னா, இவங்க அறுத்தா சாப்பிட்டுக்கலாமா, ஆனால் அல்லாஹ் அறுத்தா சாப்பிடக்கூடாதான். என்னையா இது வேடிக்கையா இருக்கு அப்படின்னு இந்த சட்டத்தை விமர்சனம் பண்ணாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கேட்கறதுக்கு வெளியில நல்லா இருக்குது இது, ஆனா உண்மையிலேயே இது அசல்ல பொருந்துமா? அல்லாஹ் எந்த வகையில் தானாக செத்து போனதை தடை செய்தான்? அறுக்கப்பட்டதை உண்ணலாம் என்று அல்லாஹ் ஏன் அனுமதித்தான் அப்படின்னா, அறுக்கப்பட்டதுல எந்த விதமான நோய்க்கான சாத்தியக்கூறு இல்லை. ஆனால் தானாக செத்து போனதில் நோய் கிருமிகளுக்கான சாத்திய கூறு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா ரத்தம் உள்ளுக்குள்ளேயே உறைஞ்சிருது. ரத்தத்துல தான் கிருமிகள்லாம் இருக்கும். நமக்கு ஏதாவது நோய் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா, பிளட்டோ சுகரோ அல்லது வேற ஏதாவது பிரச்சனையோ நமக்கு இருக்குதுன்னு சொன்னா, எதுல போய் நம்ம டெஸ்ட் பண்ண சொல்றாங்க? பிளட்ல தான் டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. அப்ப பிளட்ல இருக்கிற அதை வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த பிளட் உள்ளுக்குள்ளேயே உறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இறைச்சியில அது கலக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால அல்லாஹ் அதை தடை செய்கிறான். அறுக்கப்பட்டது ஏன் அல்லாஹ் ஹலால் ஆக்குறான்னா, அந்த கிருமிக்கான சாத்தியக்கூறு, அந்த இறைச்சி கெட்டு போவதற்கான சாத்தியக்கூறு அகற்றப்பட்டு விட்டது. அதனால இதை ஹலால் ஆக்குறான். அல்லாஹ் ஹலால் ஆக்குனது இந்த கோணத்துல, இதை ஹராம் ஆக்குனது இந்த கோணத்துல. ஆனா மனுஷ அறிவு அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விடுது பாருங்க. அப்ப சில நேரங்கள்ல மனித அறிவு என்பது சரியானதை தவறாகவும் என்ன செய்யும், சுட்டி காட்டும், சரியானதை தவறானது என்றும் வாதாடும். அப்ப அதனால அங்க என்ன தேவை இருக்குது? தீனுடைய ஹிதாயத்து தேவை இருக்குது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, மனிதனுக்கு வெறுமனே உள்ளுணர்வை மட்டும் ஏற்படுத்தாம, புலன்களை மட்டும் கொடுத்துட்டு நிப்பாட்டிடாம, அறிவை மட்டும் கொடுத்துட்டு நிப்பாட்டிடாம, இவன் அறிவை வச்சு சில நேரங்கள் என்ன செய்வான், எக்கு தப்பா நடப்பான், ஏடா கூடமா நடந்துக்குவான். அதனால அதையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அல்லாஹ் ஹிதாயத், தீன் என்ற அந்த வழிகாட்டுதலையும், ஷரியத் என்கின்ற வகையிலான அந்த ஹிதாயத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு சேர்த்து கொடுக்குறான். இதுதான் மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான ஹிதாயத் என்று நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னொரு விஷயத்தை நாம் அங்கே புரிஞ்சுக்கிறணும். நபிமார்களையும் அல்லாஹ் வழிகாட்டக்கூடியவர்கள் என்று சொல்கிறான். அல்லாவையும் வழிகாட்டக்கூடியவன் என்று குர்ஆன் நமக்கு சுட்டி காட்டுகிறது. புரிஞ்சுங்களா? வேதங்களையும் வழிகாட்டக்கூடியதுன்னு அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன்ல நமக்கு அறிமுகப்படுத்துறான். அப்படின்னா வழிகாட்டுதல் என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்குது. ஒன்று அறிவித்து மட்டும் கொடுக்கக்கூடிய வேலையை செய்வது, அதுக்கும் என்ன செய்வாங்க, வழிகாட்டுதல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நேரடியாக போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, அதையும் வழிகாட்டுதல்னு சொல்லுவாங்க. உதாரணமாக கை காட்டி இருக்குது பாருங்க, இந்த பக்கம் திரும்பினா பீச்சு, இப்படி போனால் புதுப்பேட்டை, இப்படி போனால் கிண்டி அப்படின்னு ஒரு நாலு பக்கத்தில் 4 அம்புக்குறி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது அந்த இடத்துல இருந்து சொல்லிக்கொண்டே நிற்கிறது. இப்படி போனா இங்க போலாம், இப்படி போனா அங்க போலாம், இப்படி போனா அங்க போலாம்னு சொல்லிட்டே நிக்குது. இது ஒரு வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதலை தான் நபிமார்கள் செய்தார்கள், வேதங்கள் செய்தன. அவங்க அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த நபிமார்கள்ட்ட நேரான இடத்துல போய் கொண்டு போய் சேர்க்கிற அதிகாரம் அவங்கள்ட்ட இல்லை.
அப்படிப்பட்ட வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவங்களுக்கு எதை கொடுத்தான் அப்படின்னா விளக்கி சொல்லக்கூடிய, இன்னும் சொல்ல போனா அன்போட, கரிசனத்தோட, கருணையோட, கனிவோட சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டலை அவர்கள்ட்ட அல்லாஹ் பொறுப்பாக ஆக்கினான். அதைத்தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் இதை சில இடத்துல சுட்டி காட்டுறான். இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹி அக்வம். இந்த குர்ஆன் எது செம்மையான பாதையோ அதை வழிகாட்டுகிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நான் என்ன சொல்றேன், அதே குர்ஆனை பற்றி இன்னொரு இடத்தில் எல்லாம் சொல்லும்போது இந்த குர்ஆனை கொண்டு நிறைய பேர் நல்வழிக்கு வருகிறார்கள், இதே குர்ஆனை கொண்டு நிறைய பேர் தீய வழிக்கும் போறாங்கிறான்லாம். அப்படின்னா வழிகாட்டுற வேலையை குர்ஆன் செய்யலைன்னு அர்த்தம் தானே? வழிகாட்டுற வேலையை குர்ஆன் செய்யலைன்னு அர்த்தம் வருதா இல்லையா? ஒரு இடத்துல அல்லாஹ் வழிகாட்டுற வேலையை செய்யுதுங்கிறான், இன்னொரு இடத்துல வழிகாட்டுற வேலையை செய்யலைங்கிறான் அல்லாஹ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எங்க போய் கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க போய் கொண்டு போய் விட்டுறாது, மாறாக அந்த பகுதிக்கு போகுமாறு சொல்லிக் கொண்டே இருக்கும். இது வந்து சொர்க்கத்துக்கு போற வழிப்பா, இது நரகத்துக்கு போற வழிப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் நபிமார்களும் என்ன செய்தார்கள், சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இது நரகத்துக்கு போற வழி, இது சொர்க்கத்துக்கு போற வழி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து ஒரு ஆயத்துல சொல்றான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த. நபியே, நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களுக்கு வழிகாட்ட முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் தான் தான் விரும்பியவர்களுக்கு வழிகாட்டுவான். நபிமார்கள் நல்வழிகாட்டிகளா இல்லையா? ஆமான்னு குர்ஆன் இடத்துல சொல்லுது. அதே குர்ஆன் தான் சொல்லுது, நபியே நீங்க விரும்பின ஆளுகளுக்கெல்லாம் உங்களால என்ன செய்ய முடியாது, ஹிதாயத்தை காட்ட முடியாதுங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹிதாயத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாதுன்னு அர்த்தம். சேர்க்கிற வேலை யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்ட்ட இருக்குது. அந்த பக்கம் போங்கான்னு சொல்ற வேலை தான் உங்களுடைய வேலை. அதனாலதான் அவங்களுக்கு ரொம்ப பிரியமான அபூ தாலிப் எப்படியாவது இஸ்லாத்தை ஏத்துக்கிறன்னு படாத பாடுபட்டாங்க. ரசூலுல்லாஹ் படாத பாடுபட்டாங்க. ஆனா மனுஷன் என்ன வரல, இஸ்லாத்துக்கு வரல. என்னுடைய மூதாதையர்கள் இருந்த மார்க்கத்திலேயே நான் இருந்துட்டு போயிடுறேன்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார் அவர். ரசூலுல்லாஹ்க்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அப்பதான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கணும், நபியே நீங்க விரும்புற ஆளுகளை எல்லாம் உங்களால என்ன செய்ய முடியாது, ஹிதாயத்துல கொண்டு வந்து சேர்த்துற முடியாது, அல்லாஹ் தான் கொண்டு வந்து சேர்க்க முடியும்னு. அப்போ நபிமார்கள் நேர்வழி காட்டிகளா இல்லையா அப்படின்னா வழிகாட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வழிகாட்டலை அறிவித்துக் கொண்டிருப்பார்கள், எடுத்து சொல்லி கொண்டிருப்பார்கள், விளக்கி சொல்லுவார்கள் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ்ட்ட சொல்லும் போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவன் நேரடியாக கொண்டு போய் சேர்ப்பான்னு அர்த்தம். அவன் நேரடியாக அந்த இடத்துக்கே கொண்டு போய் சேர்ப்பான் என்று பொருள். அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹிதாயத்துக்கு பேர் தான் ஹிதாயத்து தௌஃபீக்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக எது ஹிதாயத்தோ அங்கேயே கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யறது. இந்த தௌஃபீக் செய்கிற இந்த ஹிதாயத்தை வந்து நபிமார்கள் செய்ய முடியாது. தௌஃபீக் செய்யக்கூடிய இந்த ஹிதாயத்தை வேதங்கள் செய்ய முடியாது. மாறாக வேதங்களும் நபிமார்களும் செய்யக்கூடிய ஹிதாயத் என்பது அறிவித்து காட்டக்கூடிய, எடுத்து சொல்லக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய அந்த ஹிதாயத்தை அவங்களால செய்ய முடியும். நேர் வழியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தௌஃபீக்குங்கிற அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் மட்டும்தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்ய முடியாது. அதனாலதான் நல்வழி காட்ட சொல்லி யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்ட்ட தான் கேட்க முடியும். புரிஞ்சுங்களா? இறைவா என்னை நேரான வழியில தொடர்ந்து நடத்து, நேரான வழியிலே எப்போது இருக்க வை அப்படிங்கிறத அல்லாஹ்ட்ட தான் கேட்க முடியும். ஏன்னா அவன் தான் நமக்கு தௌஃபீக் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஆயத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நம்மள்ட்ட என்ன செய்யறான், கேட்க சொல்றான். எப்படி கேட்க சொல்றான்னா, இஹ்தினா, எனக்கு வழிகாட்டு, எங்களுக்கு வழிகாட்டு என்று கேட்க சொல்கிறான். வழிகாட்டு அப்படிங்கிற அந்த சொல் வந்து கட்டளை சொல் இல்லையா? கட்டளை யாருக்கு போட முடியும்? யாருக்கு போட முடியும்? பாஸ் அவருக்கு கீழே உள்ளவங்களுக்கு போட முடியும். கீழே உள்ள ஆளு பாஸுக்கு போட முடியுமா கட்டளை? வேண்டுகோள் தான் வைக்க முடியும். கீழே உள்ள நபர் மேலே உள்ளவருக்கு கோரிக்கை தான் வைக்க முடியும். மேலே உள்ளவர் தான் கீழே உள்ளவருக்கு கமாண்ட் கொடுக்க முடியும், பட்டளை போட முடியும். இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு நல்வழி காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அது கட்டளை சொல்லாக இருந்தாலும் கேட்பவர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள், கேட்கப்படக்கூடியவன் உயர்ந்த நிலையில் உள்ளவன் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது இது கட்டளை சொல் கிடையாது. மாறாக இதற்கு துஆ என்று பெயர், வேண்டுதல் என்று பெயர். அப்ப என்ன அர்த்தம்னா, இறைவா எங்களுக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக. நேர்வழி காட்டுங்க, நேர்வழி காட்டுங்க. அல்லாஹ் உத்தரவு போடணும். அல்லாஹ் நம்முடைய உத்தரவு போற இடத்துல உத்தரவு வாங்குற இடத்துல அல்லா இருக்கான் இல்ல. அப்ப எனவே இதுக்கு என்ன
இறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக அப்படின்னு ஒரு விஷயம். இறுதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதாயத் என்பது மிகவும் முக்கியமான ஆரம்பத்தில் நான் சொல்வதை சொன்னேன். ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு தேவையோ, ஒரு மனிதனுக்கு குடிநீர் எவ்வளவு தேவையோ, ஒரு மனிதனுக்கு மூச்சு எவ்வளவு தேவையோ, அதை விட மிக அதிகமாக அவனுக்கு தேவையானது இதாயத். ஏனென்றால் ஒரு மனிதனை நல்வழியிலிருந்து திசை திருப்பக்கூடிய விஷயங்கள், அவனுடைய கவனத்தை சிதைக்கக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கு. ஒரு மனுஷன் இதாயத்தில் நிலைச்சிருக்கணும்னா அது கையில நெருப்புக்கு பூச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு நிறைய ஆற்றல் தேவைப்படுது. கொஞ்சம் கூட நம்ம கவனத்தை இழந்துட்டோம், விழிப்புணர்வு இழந்துட்டோம்னா நம்மளை டைவர்ட் பண்ணி எங்கேயோ கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய படையை ராணுவமே செய்யப்படுது. பல வகைகள் மனிதர்கள் மட்டுமல்ல, நல்ல வழியிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்கு போரான ஒரு காலகட்டத்தில் செலவழிக்கப்படும். உச்சபட்சமாக என்னென்ன டெக்னாலஜிலாம் இருக்கிறதோ எல்லா டெக்னாலஜியும் மனிதர்களை நல்வழியிலிருந்து திசை திருப்புவதற்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. எல்லா வகையும் வச்சுப்பாங்க. தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுறதை விட கெட்ட விஷயத்துக்கு அதிகமாக பயன்படும். ஒண்ணு தவிர கூகுள்ல போய் இன்னைக்கு அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை என்னன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு மனிதர்களுக்கு யோகியமா கிடையாது. ரொம்ப அசிங்கமான விஷயத்தை தான் நிறைய கேட்பாங்க. ஏன்னா உச்சபட்சமான டெக்னாலஜியை மனுஷன் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதை விட கெட்ட விஷயத்தை அதிகமாக பயன்படுத்திங்க. ஏன்னா அவனை டைவர்ட் பண்றதுக்கான சூழல் இன்னைக்கு கிடைக்கிறது. புரிஞ்சுங்களா? ஆனா நல்ல வழியில நிலைத்து இருப்பதற்கும் நல்ல வழியில் அழைப்பதற்கும் ஒரே ஒரு வழிதான், அது இஸ்லாம். சொல்ல சொல்ல எல்லாம் சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், இதுதான் என்னுடைய நேரான பாதை, இஸ்லாம் தான் என்னுடைய நேரான பாதை. இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. மற்ற பாதைகளை நீங்கள் பின்பற்றி போய்விடாதீர்கள். அப்படி நீங்க போனீங்கன்னா நீங்க மற்ற ரூட்ல போனீங்கன்னா அவனுடைய ரூட்ல இருந்து உங்களுக்கு திசை திருப்பி உங்களை பிரிச்சு கொடுக்குது. நீங்க இஸ்லாம் என்ற பாதையில் இருக்கும் போது நீங்கள் வலிமையாக இருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒன்று கொண்டு இருப்பீங்க, ஒரே மாதிரி இருப்பீங்க, ஒத்த சிந்தனையில் இருப்பீங்க, ஒரே கருத்துல இருப்பீங்க. நீங்க மற்ற மனிதர்களுடைய வழிகாட்டலுக்கு இணங்கி இந்த தடத்திலிருந்து புரண்டு போயிட்டீங்கன்னு சொன்னா இது ஒரு வழி இல்லை, ஏராளமான வழி இருக்கு. இங்க கொஞ்சம் போயிருக்கிறவங்க, இங்க கொஞ்சம் போயிருக்கிறவங்க, இங்க கொஞ்சம் போயிருக்கிறவங்க, இங்க கொஞ்சம் போயிருக்கிறவங்க, இப்ப கொஞ்சம் போயிருக்கோம். அப்ப மனிதனுடைய சக்தி, மனித ஆற்றல் என்பது அங்கே பிரிக்கப்படும். மனிதர்கள் பலப்படுத்த வேண்டும். அப்போ சத்தியத்தை ரொம்ப போர்ஸா சொல்ல முடியாது, அழுத்தமா சொல்ல முடியாது. ஏன்னா பல கோணங்களாக பிரித்திருக்காங்க. அதெல்லாம் சொன்னா இஸ்லாம் என்பது ஒரே ஒரு வழிதான். ஆனா அதிலிருந்து டைவர்ட் ஆகக்கூடிய வழிகள் இந்த உலகத்துக்கு ஏராளமாக இருக்குது. ஏராளமாக டைவர்ட் பண்ணக்கூடிய வழி இருக்குன்னு சொன்னா ஒரே வழியில இருக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம். நம்ம கொஞ்சம் கவனத்தை சிறைய விட்டாங்க நம்ம வேற மாற்றுப்பாதைக்கு போயிடும். மாற்றுப்பாதைக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் அந்த ஒழுங்கான தகவல் வருது. அதனாலதான் ஒரு மனிதனுக்கு மற்ற எந்த தேவையை விட இதாயத்தின் தேவை மிக அதிகமானது. அதனாலதான் என்ன செய்யறா, நீங்க தொழுகையில ஓதக்கூடிய திரும்ப ஓதக்கூடிய அல்பாத்தியாவை கொண்டு சிராத்துல் முஸ்தகீம் வைக்கிறாங்க. நீ எத்தனை நம்மளை சார்ந்ததான் இருக்கிறோம், இருந்துட்டு நாமே திரும்ப வேணும். சாப்பாடு பிரியாணி தட்டில் வச்சுக்கிட்டு பிரியாணி காக்காமே தானே கேட்கணும். கேட்கதா இல்லையா? தட்டில் இருக்குது. என்ன அர்த்தம்னா இதே பிரியாணி தொடர்ந்து நினைச்சுட்டே இருக்கணும். நீங்க ஒரு நாள் எடுத்து தூக்கப்பட்டுக்கூடாது, அடுத்தடுத்து தேவைப்பட்ட எனக்கு கிடைக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இதாயத் என்பது எங்களுக்கு பறிபோயிடக்கூடாது. இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம், ஆனால் இது தொடர்ந்து நாங்கள் இருக்க வேண்டும். இதிலேயே நாங்கள் எப்போதும் பயணிக்க வேண்டும். நிறைவா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயா அப்படின்னு அர்த்தம். நேரான வழியில் நாங்கள் இருந்து கொண்டிருப்பதை நீ இன்னும் உறுதிப்படுத்துவாய்.
திரும்ப திரும்ப கேட்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக ஏற்படுத்தியிருப்பாங்க. நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், அல்பாத்தியா அத்தியாயத்தை தொழுகையில் நாம் என்ன செய்யறோம், ஒரு நாளைக்கு பலமுறை ஓதும். பலமுறை ஓதக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த விநாயகத்தை கேட்கறத நம்ம வச்சுக்கணும். அப்போ இது மற்ற எதையும் விட மிக முக்கியமானது இதன் மூலமாக போயிடும். சரி, விநாயகத்தை நேர்வழியை காட்டு நேர்வழியை காட்டு நேரான வழி எது? எது நேரான வழி? நேரான வழி எதுங்கிறத 7வது வசனத்தில் எல்லாம் சொல்றாங்க. சலாத்தல் அதையும் ரயிலில் போனதுமே அதையும் பண்ணணும். அதுதான் வந்து நேரான வழின்னு சொல்றாங்க. எந்த வழின்னு சொன்னால்